では、始めます。1番、大学で男の学生と女の学生が話しています。யூனிவர்சிட்டியில ஒரு பாய் ஸ்டூடெண்ட் அண்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட் பேசிட்டு இருக்காங்க. 女の学生は将来何になりたいと言っていますか？இந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் ஃபியூச்சர்ல என்ன ஆகுறதா சொல்லியிருந்தாங்க. 女の学生です。鈴木さんは大学を卒業した後、どうしますか？சுசுகி சான், நீங்க யூனிவர்சிட்டியை விட்டு கிராஜுவேட் ஆகி போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? 子供の時は医者になりたいと思っていましたが、நான் சைல்டா இருக்கும் பொழுது டாக்டர் ஆகணும்னு விரும்பினேன். 今は大学院で研究をして、பட் இப்போ யூனிவர்சிட்டியில ஸ்டடீஸ் பண்ணும் பொழுது 大学で教えたいと思っています。யூனிவர்சிட்டியில want to work அப்படின்னு I think. そうですか。田中くんはコンピューターが専門だから、தனக்கா குன், நீங்க கம்ப்யூட்டரை வந்து ஸ்பெஷலி எடுத்து படிச்சதுனால エンジニアですか？ இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? いいえ、銀行で働きたいと思っています。இல்ல பேங்க் எம்ப்ளாயா ஆகணும்னு நினைக்கிறேன். So the girl studentோட wish is to become a teacher in the university. So option 2 தான் வந்து correct answer. அந்த மேனோட wish தான் is to become an employee in the bank. So question வந்து the womenோட wish தான்.2番、男の学生と女の学生が話しています。So ஒரு மேனோ womenோ பேசிட்டு இருக்காங்க. 女の学生は明日の午後何をすると言っていますか？அந்த girl student நாளைக்கு ஈவினிங் என்ன பண்றதா சொல்லியிருந்தாங்க.山本さん、明日の土曜日の午後は忙しいですか？山本さん、நாளைக்கு ஈவினிங் வந்து நீங்க பிஸியா இருப்பீங்களா? 映画を見に行きませんか？ படம் பார்க்கறதுக்கு போகலாமா? あ、明日の午後は部屋を掃除して、tomorrow evening என்னோட ரூமை வந்து நான் ஃப்ளோர் கிளீனிங் பண்ணணும். 先週買ってきた絵を飾りたいんです。லாஸ்ட் வீக் வாங்கின பிக்சர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணணும். ああ、絵を買ったんですか。பிக்சர் வாங்குனீங்களா? ええ、先週友達の部屋に遊びに行ったんですけど、லாஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்பொழுது 絵や花が飾ってあって、とて பிக்சர்ஸ் ஃப்ளவர்ஸ் பிக்சர்ஸ் எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. も綺麗でした。 ரொம்ப அழகா இருந்துச்சு. それで、私もやってみることにしたんです。 ஸோ அதே மாதிரி நான் இப்ப பண்ணி பார்க்கணும்னு விரும்புறேன். 今度、遊びに来てください。 கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ்ன்னு இந்த பர்சனை இன்வைட் பண்றாங்க. ありがとう。じゃあ、花を持っていきますね。Sure, thank you. நான் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வரேன். ஓகே, ஸோ இந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் என்ன பண்றாங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங் பண்றாங்க அண்ட் பிக்சர்ஸை வந்து டெக்கரேட் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். 天気予報を聞いています。 வெதர் ஃபோர்காஸ்டர் கேட்டுட்டு இருக்காங்க. 明日はどんな天気ですか？ நாளைக்கு எந்த விதமான கிளைமேட்டா இருக்கும்? 明日です。 tomorrow. 今日はとても暖かくて気持ちがいいお天気でしたね。 இன்னைக்கு ரொம்ப கியூவான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப வார்மா இருக்கு அண்ட் ஐ ஃபீல் குட் அப்படின்னு சொல்றாங்க. ね。明日金曜日も晴れますが、 இங்க அஸ்ன்னு சொல்லியிருக்காங்க which is the short form for அஷிதா. ஓகே, ஸோ tomorrow
கின்யோபி ஃப்ரைடே, ஹரேமா சொல்லியிருக்காங்க which means clear sky. 風が冷たい一日にな、 கசேகா சுமெத்தாய் climate கொஞ்சம் கோல்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 and 2 1லயும் ஹரேமா சொல்லியிருக்காங்க, 2லயும் ஹரேமா சொல்லியிருக்காங்க. பஸ் 1ல அத்தத்தக்காய்னு சொல்லியிருக்காங்க, 2ல தான் கசேகா சுமெத்தாய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 தான் செட் ஆகும். இச்சின்னு சொல்லுது அந்த ஹோல் டேவே அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. なるでしょう。あさって土曜日は午後から曇りになって、 நாளன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங்ல இருந்து ரொம்ப கிளவுடியா இருக்கும். 日曜日は一日中強い雨が降りそうです。 சண்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெய்னி சீசனா இருக்கும்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 2 4番ラジオでアナウンサーが話しています。 ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. お母さんの誕生日に何をする人が一番多いと言っていますか？ So on mother's birthday, what do most of the people do? 皆さんはお母さんの誕生日に何をしますか？ So நீங்க எல்லாரும் உங்க mother's birthdayக்கு என்ன பண்ணுவீங்க? 大学生60人にお母さんの誕生日に何をするか聞いてみました。 So ஒரு யூனிவர்சிட்டியில 60 மெம்பர்ஸ் கிட்ட உங்க மதர்ஸ் பர்த்டேக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நாங்க கேட்டு பார்த்தோம். 最も多かったのは Most of the people, most of the crowd, 一緒に食事するという人で30人。 ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து இஷோனி அப்படின்னா டுகெதர். டுகெதர் நாங்க வந்து வில் கோ ஃபார் அ ரெஸ்டாரண்ட், வி வில் ஹேவ் அ மீல்ஸ் டுகெதர்னு ஆன்சர் பண்ணாங்க. 花や洋服をプレゼントすると答えた人が15人。 ஃப்ளவர்ஸ் கொடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவங்க ஜூகோ 15 மெம்பர்ஸ். 手紙やカードを送る人が10人でした。 லெட்டர்ஸ் அண்ட் தென் கார்ட்ஸ் கொடுக்குற பர்சன்ஸ் 10 மெம்பர்ஸ். ケーキを作ると答えた人も5人いました。 கேக் வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பர்சன்ஸ் 5 மெம்பர்ஸ். ஸோ இதுல மெஜாரிட்டி வந்து இஷோனி ஷோகுஜியோ சுருத்தோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 5番会社で女の人と男の人が話しています。 கம்பெனியில ஒரு மேனும் விமனும் பேசிட்டு இருக்காங்க. 女の人は男の人に何を頼みましたか？ ஸோ அந்த விமன் அந்த மேன்ட்ட என்ன கேட்குறாங்க? தானோமி மாஷிதா ஆஸ்க் ஃபார் சம்திங். 山田さん、会議の準備をしているんですけど、 மதர்சா நான் இப்போ மீட்டிங்கோட ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ちょっといいですか？ ஹெசிடேஷனோட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. あれ元気がないね。 என்னாச்சு? you're not feeling well? you're not fine? ちょっと熱があるんです。 எஸ், எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்கு. あ、具合が悪かったら If the condition is bad, 一緒に資料を作ったし、 together நம்ம டாக்குமெண்ட்ஸை மேக் பண்ணலாம். 僕が会議に出てもいいよ。 And may I go for the meeting? それは大丈夫なんですが、 அது நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க மீட்டிங் போறதோ இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 今会議で使うパソコンが動かなくて、 மீட்டிங்க்கு யூஸ் பண்ற இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகல. 困っているんです。 ஸோ அதுதான் எனக்கு வரிங்கா இருக்கு. あ、そう。すぐに見てみるよ。 ஓகே, நான் இமீடியட்டா அதை பார்க்குறேன். 直せると思うよ。 நவசேரு மீன்ஸ் நவோஷிமாஸ். ஒர்க் பண்ண வச்சிடலாம், அதை சரி பண்ணிடலாம், நம்ம ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு மீன் பண்றாங்க. ありがとうございます。 தேங்க்யூ. 椅子と机は並べてあるので、 ஸோ நான் வந்து டேபிள்ஸ், சேர்ஸ் எல்லாமே, டெஸ்க் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணணும். パソコンが動けば大丈夫です。 If this personal computer is working, then it is well and good. わかった。会議に出るのが難しかったら言っ If meeting போகும்போது difficult times இருந்துச்சுன்னா てね。 சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த விமன் அந்த மேன்ட்ட கேட்ட ஒரு ஹெல்ப் வந்து for the personal computer தான்.
ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 大学で女の学生と男の学生が話しています。 யூனிவர்சிட்டியில ஒரு மேனும் விமனும் பேசிட்டு இருக்காங்க. 男の学生はどうして眠いと言っていますか？ ஸோ இந்த பாய் ஸ்டூடெண்ட் ஏன் ஸ்லீப்பியா இருந்தாங்க? 眠そうね。昨日は遅くまでアルバイト？ வாட் ஹேப்பன்? நீங்க ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கீங்க. எஸ்டர்டே லேட் நைட் வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்களா? 今日は試験だから、昨日はバイトを休んだんだ。 இன்னைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால எஸ்டர்டே நான் பார்ட் டைம் ஜாப்க்கு லீவ் எடுத்துக்கிட்டேன். でも疲れていたから、早く寝て朝勉強しようと思ったんだ。 பட் நான் டயர்டா இருந்ததுனால ரொம்ப சீக்கிரமா தூங்கிட்டேன். மார்னிங் எந்திரிச்சு படிக்கலாம்னு நினைச்சேன். ああ、今朝早く起きたんだ。 ஸோ இன்னைக்கு மார்னிங் நீங்க எர்லியரா வேக்கப் பண்ணிட்டீங்களா? 早く寝ようと思ったんだけど、 நான் எர்லியரா தூங்கலாம் தான் நினைச்சேன். どんな問題が試験に出るか気になって、 எந்த விதமான கொஷின் எக்ஸாம்க்கு வரும்னு கீனி நரிமாஸ் அப்படின்னா சம்திங் பாதர்ஸ் மீ. ஸோ எந்த விதமான கொஷின்ஸ் எக்ஸாம்க்கு வரும்னு நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ என்னால தூங்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. 眠れなくなってしまったんだよ。 ஸோ திஸ் இஸ் நேமாஸோட பொட்டென்ஷியலோட நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ என்னது தூங்க விடல, ஐ காண்ட் ஏபிள் டு ஸ்லீப்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 朝までずっと？ மார்னிங் வரைக்கும் ஃபுல்லாவே தூங்கலையா? だから全然勉強できなかったんだ。 ஸோ சுத்தமாவே நான் படிக்க முடியலன்னு சொல்றாங்க. それなら次の試験の時は夜に勉強した方がいいよ。 ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ல பாத்துக்கலாம், நைட் ஃபுல்லா நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. 7番、大学で先生が話しています。 யூனிவர்சிட்டியில சென்சே பேசிட்டு இருக்காங்க. 今日の宿題は何ページから何ページまでですか？ இன்னைக்கோட ஹோம்ஒர்க் வந்து எந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும்? 皆さん、今日の宿題について話します。 எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இன்னைக்கோட ஹோம்ஒர்க்கை பத்தி நான் வந்து இப்ப பேசுறேன். 宿題は毎日3ページずつですね。 3 டே ஹோம்ஒர்க் வந்து 3 பேஜஸ் பண்ணணும். 昨日の宿題は4ページから6ページまででしたから、 ஸோ எஸ்டர்டேயோட ஹோம்ஒர்க் வந்து வாஸ் 4 பேஜ்ல இருந்து 6th பேஜ் வரைக்கும். 今日の宿題は7ページからですよ。 ஸோ இன்னைக்கோட ஹோம்ஒர்க் வந்து 7th பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். いいですか？ ஓகேவா? それから来週のテストは4ページから9ページまでですから勉強。 நெக்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து 4th பேஜ்ல இருந்து 9th பேஜ் வரைக்கும் இருக்கிறதுனால பென்கியோஷிமாஸ் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. 勉強しておいてください。 ஸோ ஹோம்ஒர்க் வந்து இஸ் ஃப்ரம் 7th பேஜ். டெஸ்ட் தான் 4th பேஜ்ல இருந்து 9th பேஜ் வரைக்கும். கொஷின் வந்து நமக்கு ஹோம்ஒர்க் தான். ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட்.